स्वागतम् वणक्कम् नमस्ते 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 हेलो हेलो स्वागतम् वणक्कम् नमस्ते हेलो इन्றும் என்றும் நன்னாளே பொன்னாளே स्वागतम् वणक्कम् नमस्ते हेलो இன்றும் என்றும் நன்னாளே பொன்னாளே ராமனுக்கு 14 வருட காலம் வனவாசம் என்று கைகேயி கேட்டவரம். ராமனுக்கு 14 வருட காலம் வனவாசம் என்று கைகேயி கேட்டவரம். ராமன் காட்டுக்கு செல்லும் நேரம் லட்சுமணன் நண்பினை உணரும் நேரம். ராமன் காட்டுக்கு செல்லும் நேரம் லட்சுமணன் நண்பினை உணரும் நேரம். ராமனுக்கு 14 வருட காலம் வனவாசம் என்று கைகேயி கேட்டவரம். ராமனுக்கு 14 வருட காலம் வனவாசம் என்று கைகேயி கேட்டவரம். ராமன் காட்டுக்கு செல்லும் நேரம் லட்சுமணன் நண்பினை உணரும் நேரம். ராமன் காட்டுக்கு செல்லும் நேரம் லட்சுமணன் நண்பினை உணரும் நேரம்.
போற்றிடுவோம். படகோட்டிய நாமும் சுகமாக வாழ்வதற்கு கங்கை தானே காரணம் என்று சொல்லி போற்றிடுவோம். தலைவனும் எத்தனை நல்லவன் என்று சொல்லாலே வாழ்த்தி அவன் மேல் கீதம் பாடிடுவோம். தலைவன் நம் தலைவனும் எத்தனை நல்லவன் என்று சொல்லாலே வாழ்த்தி அவன் மேல் கீதம் பாடிடுவோம். தலைவா, சொல்லப்பா. ராமன், லக்ஷ்மணன், சீதா தேவி மூவருமே இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, வரட்டும். சகல மரியாதைகளுடன் அவர்களை வரவேற்போம். ராமா, எல்லாவற்றையும் சரிசமமான பார்வையில் பார்ப்பது உந்தன் சுபாவம். நான் மிகச் சிறியவன், நீயோ உயர்ந்தவன். இந்த குடிசையில் வந்து இந்த ஏழை கொடுத்ததை ஏற்றுக்கொண்டாயே, என்னே உந்தன் மகிமை. தோழா, அக்கரையில் எங்களை இறக்கி விடுகிறாயா? உத்தரவு. தோழா, உன் உதவிக்கு இதுதான் என்னால் இப்போது கொடுக்க முடியும். ராமா, என்ன இது? நீயும் படகோட்டி, நானும் படகோட்டி. ஒரே தொழில் செய்யும் இரண்டு மனிதர்கள் ஒருத்தொருத்தரிடம் கூலி வாங்கிக் கொள்வது முறையல்ல. என்ன சொல்கிறாய் குகா? இந்த கங்கை நதியை தாண்ட உதவும் படகோட்டி நானாவே. பவசாகரத்தை தாண்டுவதற்கு உதவும் படகோட்டி நீதானே பார். राम जय राम राम रघु राम राम जय राम 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 रघु राम राम जय राम राम रघु राम 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 जय राम राम रघु राम राम जय राम 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 रघु राम राम जय राम राम रघु राम. இன்று நீ கங்கை கரையில்
இக்கரையில் வந்து நின்றாயே ராமா, படகு ஓட்டி இக்கரையில் நான் இறக்கி வைத்தேனே ராமா, அவகடலில் கரையில் நான் நிற்கின்றேனே ராமா, படகு ஓட்டி அக்கரையில் என்னை இறக்க வேண்டும் நீ ராமா, படகு ஓட்டி அக்கரையில் என்னை இறக்க வேண்டும் நீ ராமா. ராம ராம ஜெய ராம ராம ரகுராம ராம ஜெய ராமா, ராம ராம ரகுராம ராம ஜெய ராம ராம ரகுராமா, ராம ராம ஜெய ராம ராம ரகுராம ராம ஜெய ராமா, ராம ராம ரகுராம ராம ஜெய ராம ராம ரகுராமா, ராம ராம ஜெய ராம ராம ரகுராம ராம ஜெய ராமா, ராம ராம ரகுராம ராம ஜெய ராம ராம ரகுராமா. அதோ பாருங்கள், பரதன் மிகப்பெரிய படையுடன் இங்கு வருகிறான். ராமனை தாக்கவே வருகிறான் என்று தோன்றுகிறது. அவனையும் அவன் படையையும் அழிக்க அனுமதி தாருங்கள். லக்ஷ்மணா, சற்று அமைதி காத்திரு. பரதன் நம்மை தாக்க வரவில்லை, நம்மை பார்க்கத்தான் வருகிறான். அண்ணா, என் தாயின் தவறான செயலுக்காக எங்களை மன்னித்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பி எங்கள் அரசனாக ஆட்சி புரிய வேண்டும். பரதா, வாக்கிற்கு கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். 14 வருடங்கள் வனவாசம் முடிந்த பிறகு அங்கு வருவேன். தந்தையார் கூறியது போல் அயோத்தியை நீ ஆள வேண்டும். அண்ணா, நீங்கள் திரும்பி வரப்போவதில்லை என்றால் உங்கள் காலணிகளை என்னிடம் தாருங்கள். அதை சிம்மாசனத்தின் மேல் வைத்து தாங்கள் வரும் வரை தங்கள் பெயரில் ஆட்சி புரிவேன். அதற்காவது அனுமதி தாருங்கள். ராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் வனவாசம் சென்றபோது அகஸ்திய ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு மாமுனிவரின் ஆசியை பெற்றார். ராமா, உன் தந்தையின் ஆணைப்படி வனவாசத்தை ஏற்றுக்கொண்டாய். வனவாசம் சீக்கிரம் முடிந்து மீண்டும் அயோத்திக்கு சென்று மகத்தான புகழ் பெறுவாய். மாமுனிவரே, இந்த வனவாசம் எனக்கு எந்த விதமான துக்கத்தையும் தரவில்லை. பல மகான்களின் ஆசிரமங்களுக்கும் செல்லும் பாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது வனவாசத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்பகுதியை ஆனந்தத்துடனும் மனசாந்தியுடனும் வாழ ஒரு இடம் தேடுகிறோம். நீங்கள் ஏதாவது இடம் சொல்ல முடியுமா? ராமா, எனது ஆசிரமத்திலேயே உன்னை தங்கச் சொல்லலாம் என்று ஒரு பக்கம் தோன்றுகிறது. ஆனால் எனது ஞான திருஷ்டியால் பார்க்கும் பொழுது நீ பஞ்சவடிக்கு செல்ல வேண்டும் என்று தெரிகிறது. இங்கிருந்து பக்கம்தான். மிக்க நன்றி. உங்கள் சொல்படியே உடனே பஞ்சவடிக்கு செல்கிறோம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவருமே அகஸ்திய ஆசிரமத்திலிருந்து பஞ்சவட்டிக்கு செல்லும் வழியில் திடீர் என்று ஓர் பெரிய நெக்ரோதா மரத்தின் மேல் மிகப்பெரிய கழுகை கண்டார். இந்த ரூபத்தில் ஒரு ராட்சசன் தான் அமர்ந்திருக்கிறானோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்தது. அப்பொழுது அன்பான குரலில் அந்த கழுகு பேசியது. குழந்தைகளா, நான் உங்கள் தந்தை தசரத மகாராஜாவின் நண்பன். என் பெயர் ஜட்டாயு. என் தந்தையின் நண்பனா? உங்கள் நட்பின் கதையை கூறுங்கள். சொல்கிறேன்.
இந்த மரத்தின் பதிவில் அமருங்கள். ஒருமுறை அயோத்தியில் கடும் வறட்சி நிலவியது. எங்கும் வறட்சி, எங்கும் வறட்சி, எங்கும் வறட்சி, எங்கும் வறட்சி, எங்கும் பசி, எங்கும் பசி, எங்கும் பசி, எங்கும் பசி, எங்கும் தாகம், எங்கும் தாகம், எங்கும் தாகம், எங்கும் தாகம். என்ன செய்வது? ஆனால் தசரத மகாராஜாவை நேருக்கு நேராக பார்த்தால் மகாராஜாவின் மரணத்துக்கு காரணமாகி விடுவார் என்பதனால் மற்றும் பக்தியுள்ள மன்னனை தனது பார்வையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதனாலும் சனி பகவான் தனது பார்வையை மன்னனின் தேர் மீது செலுத்தினார். தேர் சாம்பலாகிவிட்டது. மகாராஜா வானத்திலிருந்து கீழே விழத் தொடங்கினார். மன்னன் விழுவதை நான் பார்த்தேன். உடனடியாக பறந்து சென்று அவரை பிடித்து காப்பாற்றினேன். அத்தருணத்திலிருந்து உன் தந்தையும் நானும் நெருங்கிய நண்பர்களாக பழகத் தொடங்கினோம். சுகமானது ஈடில்லா நிலையானது உண்மையான நட்பு நிலைவாரா நட்பு திடமானது சுகமானது ஈடில்லா நிலையானது அன்பு என்ற தோட்டத்திலே பாசம் மலரும் நிகழ்வினிலே நீயும் நானும் ஒன்றானது நட்பு என்ற உறவினிலே. இதேபோல் தசரத மகாராஜாவும் நானும் நட்பில் ஆழ்ந்து விட்டோம். அவரது சில போர்களில் கூட நானும் உடன் சென்று அவரது வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறேன். இப்பொழுது உங்கள் துணையாக இருப்பேன். என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கூறுங்கள். இப்பொழுது பஞ்சவட்டிக்கு செல்லும் பாதையை காண்பிக்கிறேன். வாருங்கள். பஞ்சவடியின் அழகை குறிக்கும்
அப்படி ராமனும் சீதையும் லக்ஷ்மணனின் பாதுகாப்புடன் காட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சீதை ஓர் அழகான தங்கமானை பார்த்தாள். மாறு வேடத்தில் ராட்சசன் மாரீச்சன் என்பது வெளியில் தெரியவில்லை. ராவணன் அவளை அபகரிப்பதற்கு செய்த சூழ்ச்சி. ஆஹா, எத்தனை அழகான தங்கமான்! சுவாமி, அந்த மானுடன் நான் விளையாட வேண்டும். நீங்கள் அதை எனக்காக பிடித்து உங்களை பாதுகாக்க அனுமதி கொடுத்து விட்டு தானே சென்றார். இல்லை இல்லை, பயமாக இருக்கு. போய் வா லக்ஷ்மணா, போய் வா. சரி தாயே, ஆனால் நான் வரும் வரையும் இந்த ரேகையை எக்காரணத்தை கொண்டும் தாண்டாதீர்கள். எந்த ஆபத்தும் உங்களை தீண்டாது. சென்று வருகிறேன் தாயே, சென்று வருகிறேன். மகத்தான சண்டையில் ஜட்டாயு வீரத்துடன் ராட்சசர்களின் அதிபதியுடன் போராடினார். ஆனால் இறுதியில் 2 இறக்கைகளையும் இழந்து பெரும் தோல்வி அடைந்தார். எங்கே இருக்கிறாய் தேவி? சீதா, நீ எங்கே இருக்கிறாய்? லக்ஷ்மணா, என் சீதைக்கு என்ன ஆயிற்று? ரேகையை நான் வரைந்தேன், அதை தாண்ட வேண்டாம் என்று கூறினேன். ரேகையை நான் வரைந்தேன், அதை தாண்ட வேண்டாம் என்று கூறினேன். என்ன அபாயம் வந்தாலும் அது தேவியை தீண்டாதென்றெண்ணினேன். என்ன அபாயம் வந்தாலும் அது தேவியை தீண்டாதென்றெண்ணினேன். தேவியை தீண்டாதென்றெண்ணினேன். தேவியை தீண்டாதென்றெண்ணினேன். உடனே செல்வோம், சீதையை கண்டுபிடிப்போம். இருவருமே சீதையை தேட ஆரம்பித்தார்கள். தேடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று இறக்கையை இழந்த இறுதி சில மூச்சுக்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் ஜட்டாயு பூமியில் விழுந்திருப்பதை பார்த்தார். என்ன இது? என்ன நடந்தது இங்கே? ராமா, அரக்கர்களின் அரசன். சொல்லுங்கள். குழந்தாய், அவன் சீதையை அபகரித்து. சொல்லுங்கள். சீதையை அபகரித்து விட்டான்பா. அவன் ஆகாயத்தில் பறந்து செல்வதை நான் கவனித்தேன். அவனுடன் போராடினேன். ஆனாலும் சீதையை காப்பாற்ற முடியவில்லை. ராமா, 2 இறக்கைகளையும் இழந்தேன். பூமியில் விழுந்தேன். ராமா,
என் இறுதி சுவாசத்தை உன்மடியில் எடுக்க வேண்டும் அப்பா. என் தந்தையின் நண்பனான நீங்கள் எனக்கு தந்தை போல். இதோ புனித கழுகின் திருவுடலை தன்மடி மேல் வைத்தான் ராமன். புனித கழுகின் திருவுடலை தன்மடி மேல் வைத்தான் ராமன். இரு கரங்களினால் அவனை தழுவி முக்தி அளித்தான் ராமன். இரு கரங்களினால் அவனை தழுவி முக்தி முதியதோர் மங்கையவள். பொறுமையின் வடிவமவள். முதியதோர் மங்கையவள். அவள் பொறுமையின் வடிவமவள். முதியதோர் மங்கையவள். அவள் பொறுமையின் வடிவமவள். ராமன் மீது அன்பு கொண்டவள். ராமன் மீது அன்பு கொண்டவள். அளவற்ற அன்பு அவன் மீது கொண்டவள். அளவற்ற அன்பு அவன் மீது கொண்டவள். முதியதோர் மங்கையவள். அவள் பொறுமையின் வடிவமவள். அவனுக்கே அர்ப்பணிக்க தினந்தோறும் பழங்களை பறித்து வைப்பவள். அவள் பழங்களை பறித்து வைப்பவள். அவன் வரும் பாதையின் மேல் விழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருப்பவள். காத்து கொண்டிருப்பவள். பார்த்து கொண்டிருப்பவள். பார்த்து கொண்டிருப்பவள். முதியதோர் மங்கையவள். அவள் பொறுமையின் வடிவமவள். ராமன் மீது அன்பு கொண்டவள். அளவற்ற அன்பு அவன் மீது கொண்டவள். முதியதோர் மங்கையவள். அவள் பொறுமையின் வடிவமவள். என்னடா நீ யாருக்காக தினமும் பழங்களை பறித்துக் கொண்டு செல்கிறாய்?
என் ராமனுக்காகடா. யார் பாட்டி அந்த ராமன்? எல்லோருக்கும் கடவுள், எனக்கு எல்லாமே அவன்தான். ஆமாம் பாட்டி, நீ தினமும் பழங்களை பறித்து கொண்டு செல்கிறாய். ஆனால் ராமனை காணவில்லையே. இந்த உலகத்தையே படைத்தவனுக்கு எப்போ வருதுன்னு தெரியாதடா கண்ணா. நாம் செய்வதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அனைத்து உயிரினங்களும் எங்கே, எப்போது, எப்படி இருக்க வேண்டும்னு நிச்சயித்ததே அவன்தானே. எந்த நொடியில் இங்கு வர வேண்டுமோ வருவான். ராமன் மீது அன்பு கொண்டவள், அளவற்ற அன்பு அவன் மீது கொண்டவள். சரி பாட்டி, ஆனால் அவனை உடனே பார்க்க வேண்டும்னு ஆதங்கம் இல்லையா? நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் ஆதங்கம் எதற்கு? முதியதோர் மங்கையவள், அவள் பொறுமையின் வடிவமவள். சபரி வரவழைத்தாள். உன் சாநித்தியத்தை பெறுவதற்கு எனக்கு தகுதி உண்டா ராமா? நான் ஒரு சாதாரண பெண்தானே. ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் என் பக்தனாக இருப்பதற்கோர் பொருட்டே இல்லை. ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் என் பக்தனாக இருப்பதற்கோர் பொருட்டே இல்லை.
பக்தியின் முறை சொல்வேன் அதன் முறையை நீ அறிவாய். பக்தியின் முறை சொல்வேன் அதன் முறையை நீ அறிவாய். முதலிடத்தில் சத்சங்கம், அடுத்து சரிதத்தில் ரசனை. என் புகழ் பாடுவதில் ஆர்வம், என் உபதேசங்களை ஆலோசிப்பது. குருவில் சேவையில் ஈடுபாடு, நானே அவன் என கருதுவது. பக்தியின் முறையாகும் அதனை நீ அறிவாய். ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் என் பக்தனாக இருப்பதற்கோர் பொருட்டே இல்லை. புனிதமான நடவடிக்கை என் நாமத்தின் ஜபம். புனிதமான நடவடிக்கை என் நாமத்தின் ஜபம். என் பக்தர்களுக்கு சேவை எல்லாம் நான் என்று பார்ப்பது. என் பக்தர்களுக்கு சேவை எல்லாம் நான் என்று பார்ப்பது. ராம் 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 ராம். நான் யார் என விசாரிப்பது, நான் யார் என விசாரிப்பது. பக்தியின் வழியே, பக்தியின் முறையே, பக்தியின் வழியே, பக்தியின் முறையே. ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் என் பக்தனாக இருப்பதற்கோர் பொருட்டே இல்லை. சபரி தாயே. The search for Sita continues. ராமா, கடத்தி செல்லப்பட்ட தேவி அத்தருணத்தில் ஆகாயத்திலிருந்து தூக்கி போட்ட நகைகள் இவைதான். இவை சீதாதேவி அவர்களின் நகைகளா என்று பாருங்கள். ஆம், இது சீதையின் மாலை. இவை அவள் கை வளையல்கள், சீதையின் காது தோடுகள், கால் கொலுசு, மெட்டி. லக்ஷ்மணா, பார், இதை பார், இதோ பார், சீதாதேவியின் நகைகளை பார் லக்ஷ்மணா. சுவாமி, நான் தேவியின் பாதங்களை மட்டுமே தினமும் வணங்குவதால் அவர்களின் கொலுசுகளையும் மெட்டியையும் பார்த்திருக்கிறேன். மற்றது எதுவும் எனக்கு தெரியாதே சுவாமி. न जानामि केयूरे न जानामि कुण्डले नूपुरे तो अभिजानामि नित्यं पादा
पादाभिवन्दनम् नित्यं पादाभिवन्दनम् அன்பு மக்களே, எனது நண்பர் ராமரின் ஆசை மனைவியான சீதையை ராவணன் அபகரித்து எங்கோ சென்று விட்டான். சீதையை பற்றியான தகவலை கண்டுபிடித்து வருவதற்கு 4 படைகளை 4 திசையில் அனுப்ப நிர்ணயித்துள்ளேன். தெற்கே என்னுடைய அருமை மகனான அங்கதனையே அனுப்புகிறேன். ஜாம்பவான், நீங்கள் இந்த குழுவுக்கு தலைவனாக சென்று வாருங்கள். ஹனுமான், நீயும் தெற்கு நோக்கி போகும் இந்த குழுவுடன் சென்று வா. இறைவன் எல்லோருக்கும் துணையாக இருக்கட்டும். நல்ல செய்தியுடன் திரும்புவீர் என்பதுதான் எனது பிரார்த்தனை. அல்ல அல்ல, எனது நம்பிக்கை. சென்று வாருங்கள். ஹனுமான், பிரபு, சீதையை சந்தித்தால் என் மோதிரத்தை அவளிடம் காண்பிப்பாய். இது எனது சின்னமாகும். நீ என் அன்பு தூதன் என்பதும் அவளுக்கு தெரிய வரும். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். தலைவா, நீ என் துணையாக இருக்கும் போது வெற்றி நிச்சயம் என் பக்கம். சென்று வருகிறோம். ஜாம்பவான், தெற்கே தேடி கடலோரம் வந்துவிட்டோம். பாரத நாட்டின் நுனியிடம். இங்கிருந்து எங்கு போவது? சீதையா தேடுகிறீர்கள்? ஆமாம் ஆமாம். கடல் தாண்டி இருக்கும் லங்கையில் ராவணன் சீதையை கைதியாக வைத்திருக்கிறான். கடல் தாண்டியா? 100 யோஜனம். எப்படி தாண்டுவது? குதித்தால் என்னால் 20 யோஜனம் தாண்ட முடியும். என்னால் 30 யோஜனம் தாண்ட முடியும். ஜாம்பவான், நீங்கள்? வயதாகிறது. முதுமையினால் என் சக்தியை இழந்தாலும் 90 யோஜனங்கள் என்னால் தாண்ட முடியும். என்ன செய்வது? ஹனுமான், ஏன் மௌனமாயிருக்கிறாய்? உன்னால் தான் இந்த சாதனையை செய்ய முடியும். சென்று வா நண்பனே. जय कपीसति लोक उजागर, जय हनुमान ज्ञान गुण सागर, जय कपीसति लोक उजागर. रामदूत अतुलित बल धामा, अंजनी पुत्र पवन सुत नामा. रामदूत अतुलित बल धामा, अंजनी पुत्र पवन सुत नामा. रघुमुद्रिका मेलि मुख माहि, जलधि लांघि गए अचर जनाहि. रघुमुद्रिका मेलि मुख माहि, जलधि लांघि गए अचर जनाहि. जय 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 हनुमान गोसाई, जय 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 हनुमान गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई. जय 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 हनुमान गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई. जय 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 हनुमान गोसाई, जय 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 हनुमान गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई. कृपा करहु गुरुदेव की नाई. जय 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 हनुमान
எப்படி வாழ்வது? என் கணவனை பிரிந்து எப்படி வாழ்வது? ராமனை பிரிந்து எப்படி வாழ்வது? பரந்தாமனை பிரிந்து எப்படி வாழ்வது? அவர் வில்லின் நாதம் இங்கு ஒலிக்கும். அவர் வில்லின் வினோதம் என்னை காக்கும். அவர் வில்லின் நாதம் இங்கு ஒலிக்கும். அவர் வில்லின் வினோதம் என்னை காக்கும். அவர் வருவார், என்னை காப்பார். அவர் வருவார், என்னை காப்பார். துயரம் நீக்கி இன்பம் தருவார். வருவார், என்னை காப்பார். துயரம் நீக்கி இன்பம் தருவார். இன்பம் தருவார். அன்னையே, நான் ராமசாமியின் தூதன். என் பெயர் ஹனுமான். ஆனந்த செய்தியை தர வந்துள்ளேன். அம்மா, சற்று பொறுத்திருங்கள். விரைவில் என் நாதன் உங்களை காப்பாற்ற வருவார். உங்கள் துயரம் இன்றுடன் தீர்ந்து விட்டதம்மா, இன்றுடன் தீர்ந்து விட்டது. ஆனந்த செய்தியை கொண்டு வந்த தூதனே, ராமதூதனே, அவரிடம் சென்று என்னை பார்த்ததை பற்றி கூறும்போது என் சூடாமணியை அவரிடம் தந்திடுவாய். நான் அவருக்காக காத்திருப்பேன். எனது பரிபூர்ண ஆசி உன்னுடன் எப்போதும் இருக்கும். சென்று வா, சென்று வா ஹனுமான். அப்படியே செய்கிறேன் தாயே. இனி உங்களுக்கு கவலை வேண்டாம். சென்று வருகிறேன். சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், சீதையை கண்டேனே, கண்டேன், சீதையை கண்டேனே, 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 கண்டேன் சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், சீதையை கண்டேனே, கண்டேன், சீதையை கண்டேனே, 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 கண்டேனே. நான் சீதையை கண்டேன் ஸ்ரீராமா, நான் சீதையை கண்டேன். உங்களுக்கு இந்த சூடாமணியை தர வேண்டும் என்று அன்னை ஆணையிட்டாள். நீங்கள் உடனே
காப்பாற்ற வேண்டும். அப்படியே ஆகட்டும். லங்கையில் ராவணனின் கைதியாக இருக்கிறார் சீதாதேவி என்று ஹனுமான் செய்தியை கேட்டு போருக்கு புறப்பட்டார் ஸ்ரீராமன். அணிக்குட்டி, நீயுமா இந்த தொண்டு செய்கிறாய்? ராமா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. பரதன் 14 ஆண்டுகள் ராமனின் பாதுகைகளை சிம்ஹாசனத்தில் வைத்து அவனுக்காக ராஜ்யத்தை ஆண்டான். 14 வருட காலம் முடிந்த பின் சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீராமன் மீண்டும் அயோத்திக்கு வர பட்டாபிராமனின் தரிசனம் எல்லோருக்கும் கிடைத்தது.